ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். முதல் அதிகாரத்தில் மனிதனை உண்டாக்குகிறதற்கு முன்பாக மனிதன் வாழும்படியாக ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை சீர்படுத்தி வெட்டாந்தரை காணப்படாமல் வெளிச்சம் காணப்படாமல் இருந்த சூழ்நிலைகளை மாற்றி வெளிச்சத்தை உண்டாக்கி வெட்டாந்தரையை உண்டாக்கி பகலை ஆளுகிறதற்கு சுடர்களை உண்டாக்கி இரவை ஆளுகிறதற்கு சுடர்களை உண்டாக்கி சுற்றுப்புற சூழ்நிலைகளை அருமையாக உருவாக்கி அதற்கு பின்பாக தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்மில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் மாற்றி இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நமக்கு உருவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு இன்றைக்கும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த 2வது அதிகாரத்தில் 7வது நாளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இங்கே முதல் காரியமானது சொல்லப்படுகிறது. அதாவது ஓய்வு நாள் என்று சொல்லி சனிக்கிழமையாக இருந்த ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு வாரத்தின் முதல் நாளானது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையானது ஒரு தேவனை ஆசரிக்கிற நாளாக சபையின் நாளாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி சர்வ சேனைகளையும் உண்டாக்கி மனிதனை உண்டாக்கி அவர் எல்லா கிரியைகளையும் முடித்துவிட்டு அவர் ஓய்ந்திருந்த அந்த நாளை 7வது நாளை அவர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். அந்த நாளை பரிசுத்த நாளாகவும் சிறப்பான ஓய்வு நாளாகவும் சிருஷ்டிப்பு யாவும் முடிந்தது என்பதை நினைவுகூரும் நாளாகவும் ஆசரிக்கும்படி தேவன் அதை ஏற்படுத்தினார். பின்னர் தேவன் தம்முடைய உண்மையுள்ள மக்களுக்கு இந்த ஓய்வு நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாற்றினார் என்று யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் அதை மனிதனுக்கென்று ஒரு இளைப்பாறும் நாளாக அதை மாற்றினார். அந்த நாளிலே தேவனை வழிபடவும் அவரோடு ஐக்கியம் கொண்டு தொடர்பு கொள்ளவும் இந்த நாளை ஆண்டவர் திட்டம் பண்ணினார். இதை யாத்திராகமம் 16வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போது அங்கே 1வது அதிகாரத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சிருஷ்டிகளினுடைய அந்த சிருஷ்டிப்பை கொஞ்சம் விலாவரியாக அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக 4வது வசனத்திலிருந்து இங்கே ஆண்டவர் எழுதியிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் உண்டாக்கப்பட்ட காரியங்கள், அவர்கள் பூமியின் மண்ணிலிருந்து ஆதாம் உண்டாக்கப்பட்டு தேவனால் ஏதேன் என்கிற தோட்டமும் உண்டாக்கப்பட்டு அங்கே கொண்டு வந்து அவர்கள் வைக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் பின்பாக நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த சிருஷ்டிப்பினுடைய வரலாறு, அதாவது 4வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறு, முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் வரையிலும் தரப்பட்டுள்ள அந்த படைப்பின் வரலாறை விளக்குகிற வரலாறாக காணப்படுகிறது. இந்த வரலாற்றில் மனிதன் ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்ட விவரம், அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய பயிற்சி காலம் ஆகியவை மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நமக்கு இங்கே தரப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இந்த 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் தரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் என்று முதல் அதிகாரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டவர் இங்கே கர்த்தர் என்கிற எபிரேய மொழியிலே யாவே ஏலோகிம் என்பது தேவனுடைய பொது பெயர். இங்கே யாவே என்கிற நாமமானது இங்கே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் என்பது ஏலோகிம், அதாவது திருத்துவத்தை குறிக்கிறது. இங்கே கர்த்தர் என்கிற நாமமானது இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என்பது தேவனுடைய தனிப்பட்ட உடன்படிக்கையின் பெயர். இதன் மூலமே அவர் தம்மை தமது சொந்த ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெயரில் அவருடைய அன்புள்ள இரக்கம் மனித இனத்தை மீட்க வேண்டும் என்கிற கரிசனை தம்முடைய உண்மை உள்ள
மக்களுக்கு அருகாமையில் இருத்தல், தமது மக்களுக்கு உண்மையான தம்முடைய பிரசன்னத்தை அருளுகிற காரியங்கள் ஆகியவை இந்த நாமத்தில் அடங்கியுள்ளன. தேவன் என்பது ஏலோகிம் என்கிற பொது பெயர். கர்த்தர் என்பது யாவே என்று எபிரேய மொழியில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் அவருடைய உடன்படிக்கையை மனிதனோடு கூட ஏற்படுத்தி அவனுக்கு அன்புள்ளவராக, அவனை மீட்கிறவராக, அவன் மேல் கரிசனை உள்ளவராக, அவனுடைய அருகில வீற்றிருக்கிறவராக, தமது பிரசன்னத்தை அருளுகிறவராக அவர் காணப்படுகிறார். எங்கே தேவனாகிய கர்த்தர் என்கிற 2 நாமங்கள் இணைந்து வருகிறதோ அங்கே தேவன் என்னும் சர்வ வல்லமை உள்ள சிருஷ்டிகர் மனித இனத்தின் மீது அக்கறை கொண்டு அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கையின் உறவை வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 நாமங்களும் இணைந்து வருகிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் என்று இணைந்து வருகிற போது, அதாவது சிருஷ்டிப்பினுடைய நாயகர், ஒரே சிருஷ்டிகர் மனிதனோடு கூட இத்தனையாக உடன்படிக்கையில் ஒரு பெரிய உறவு வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது 7ஆம் வசனத்தில் மற்ற எல்லா ஜீவராசிகளையும் படைத்ததை விட வித்தியாசமான முறையில் தேவன் மனிதர்களுக்கு ஜீவன் கொடுத்ததை குறித்து எழுதியிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தெய்வீக வாழ்க்கைக்கும் மானிட வாழ்க்கைக்கும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒற்றுமையும் தொடர்பும் உண்டு என்பதை காட்டவும், மனித வாழ்வு மற்ற அனைத்து ஜீவராசிகளின் வாழ்வை பார்க்கிலும் வித்தியாசமானது, உயர்ந்தது என்பதை காட்டும்படியாக தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுடைய நாசியிலே ஊதினார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பாக ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு தோட்டத்தை அங்கே உண்டாக்கி, அங்கேருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த நதியானது 4ஆக பிரிந்து ஓடி, முதலாவது ஆற்றுக்கு பைசோன், ஆவிலா தேசம் முழுவதிலும் சுற்றி ஓடுகிற ஆறு, அங்கே பொன் விளையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பொன் நல்லது என்று சொல்லப்படுகிறது. அதே போல் அங்கே பிதலோகும் கோமேதகு கல்லும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. 2வது ஆற்றுக்கு கீகோன், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதிலும் சுற்றி ஓடும். 3வது ஆற்றுக்கு இதக்கேல், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4வது ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பூமியின் மேலே மழையை பெய்ய பண்ணி அவர் சொன்ன வார்த்தையின்படி சகல அந்த நிலத்தினுடைய பூண்டுகளை ஆண்டவர் அங்கே முளைக்க பண்ணினார். மூடுபனி அங்கே பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினச்சி மனிதன் வாழ்கிறதற்கு ஏற்ப ஒரு அருமையான இயற்கை சூழ்நிலைகளை அங்கே உருவாக்கி கொடுத்தது. இப்பொழுது தோட்டத்துக்கு தண்ணி பாயணும், அதற்கென்று ஆண்டவர் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் இது இதக்கேல் ஐபிராத் நதிகளினுடைய சமவெளிகளில் இருந்ததுன்னு சொல்லி வசனம் 14 பார்க்குறோம். இதை இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்றைய ஈராக்கினுடைய தென்பகுதியில் இந்த தோட்டம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வேறு சிலர் அந்த இடத்தை சரியாக கண்டுபிடிக்க முடியல என்று சொல்லுகிற காரியங்கள் காணப்படுகின்றன. இப்போது ஆண்டவர் இங்கே இருந்த உண்டாக்கின விருட்சங்களில் 2 விருட்சங்கள் முக்கியமானதாக காணப்படுகிறது. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். 2 விருட்சங்களை இங்கே ஆண்டவர் உண்டாக்குகிறார். இன்றைக்கு சரீர மரணம் இல்லாமல் மனுஷன் இருக்கிறதற்காக ஆண்டவர் அங்கே நித்திய ஜீவனோடு கூட தொடர்புடைய ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் 2:7 பார்க்கிறோம். புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜீவ விருட்சத்தினுடைய கனி கிடைக்கும்னு சொல்லி வெளிப்படுத்தல் 2:7, வெளிப்படுத்தல் 22:2 இவைகளில் நம்ம பார்க்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இது தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் ஆதாமுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் அவனுடைய கீழ்ப்படிதலையும் சோதிப்பதற்காக வைக்கப்பட்ட விருட்சம். அதாவது ஆண்டவர் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சிருக்கிறான், அவனுடைய கீழ்ப்படிதல், அது கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படியாமல் போகிறானா என்பதை கண்டறியும்படியாக 2வது ஒரு விருட்சமானது அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் மனிதர்களை ஒழுக்க நெறி உள்ளவர்களாக படைத்தார். அவர்களுக்கு தங்கள் படைத்தவரை நேசிக்கணுங்கிற ஒரு அறிவை கொடுத்திருந்தார். கீழ்ப்படிக வேண்டும் என்கிற ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருந்தார். அதாவது தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியவும் செய்யலாம்,
தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கலகம் செய்யவும் செய்யலாம். அது அவனுடைய சுய விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை உடையவனாக மனிதனை படைத்திருந்தார். அவனை பூமியின் மண்ணினால் உண்டாக்கி 15வது வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர், அதாவது தேவன் என்பது சர்வ வல்லமை உள்ள ஒரு சிருஷ்டிகர். கர்த்தர் என்பது உடன்படிக்கையில் மனுஷனோடு கூட உறவு வைக்கிற ஒரு ஆண்டவர். மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல அவனை அந்த ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவனை வேலை இல்லாமல் வெட்டியாய் வைக்கலை, வேலை செய்யும்படியாக அவனை அங்கே கொண்டு வந்து வைக்கிறதை பார்க்கிறோம். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் நீ புசிக்கலாம். ஆனால் நீ என்ன விசுவாசிக்கிறாயா, கீழ்ப்படுகிறியா நீ சோதிக்கிறதற்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை நான் வச்சிருக்கிறேன். நீ அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். மனிதனுக்கு மரணம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். விசுவாசிக்கணும். நீ இதை சாப்பிட்டுட்டானா, கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணானா மரணம் என்கிற ஒன்று வரும் என்கிறத அங்கே அவர் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லுகிறார். வரலாற்றின் ஆரம்பத்திலேயே தேவனுடைய வார்த்தை அது சத்தியம் என்றும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மனுஷனுக்கு அங்கே பொறுப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏதெனில் ஆதாமுக்கு தேவனோடு இருந்த உறவானது அவன் அவரை விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும் ஆகியவற்றை கொண்ட ஒரு வாழ்க்கையாக அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். தேவனுடைய சித்தத்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தா அவனுடைய வாழ்க்கையில் மரணம் வந்துவிடும் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் தேவனுடைய கட்டளை ஆதாமுக்கு அவனுடைய ஒழுக்க நெறியை சோதிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. தன் மனமறிந்து தேர்ந்தெடுத்து சுவாதீனத்தை அந்த சுவாதீன பிரமாணத்தின்படி அவனுக்கு முன்பாக வைத்திருந்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியலாம், அதுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கலாம், இல்லைன்னா விசுவாசியாமல் கீழ்ப்படியாமல் போகலாம். ஆதாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிற வரையிலும் அவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருந்தான். தேவனோடு கூட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தொடர்புடன் இருந்து ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து அவன் உறவாடி கொண்டிருந்தான். அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போன போதுதான் அவன் துன்பத்தை அறுவடை செய்து மரணத்தை கண்டடையக்கூடியவனாக மாறினான். 17வது வசனத்தில் அருந்த கனியை நீ புசிச்சானா நீ சாகவே சாவா என்று சொன்னார். அந்த காரியம் அவனுக்கு நடந்து விட்டது. 18ஆம் வசனத்தில் அவனுக்கு ஏற்ற துணை, ஒரு அன்பான துணையாகவும் ஒரு உதவியாளராகவும் இருக்கும்படியாக பெண் சிருஷ்டிக்கப்பட்டால், எனவே அவள் அவனுடைய பொறுப்பில் பங்கு கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவள் அவனுடன் ஒத்துழைக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவள் உதவுகிறவளாக இருக்க வேண்டும். இதைத்தான் எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் இங்கே பவுல் அப்போஸ்தலன் இங்கே அருமையாக ஏற்ற துணை என்கிற காரியத்திற்கு விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் இங்கே முதல் திருமணம், முதல் உறவு, முதல் பந்தம் ஆகியவற்றை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். முதல் ஆப்ரேஷன் அங்கே தான் நடக்குது. அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அங்கே ஒரு அனஸ்தீசியா போல காரியங்கள். அயர்ந்த நித்திரை, அவனுடைய எலும்பிலிருந்து விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைச்சி அங்கே மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அவர்களுடைய சரீரங்களை தேவ பிரசன்னம், தேவ மகிமை நிறைத்திருந்தது என்றே சொல்ல வேண்டும். ஆதியில் தேவன் திருமணத்தை அவர் நியமித்தார். முதலாவதும் முக்கியமானதுமான ஒரு குடும்ப அமைப்பை, ஒரு தனி அமைப்பை ஆண்டவர் இந்த பூமியிலே உருவாக்கினதை பார்க்கிறோம். தேவனுடைய திருமண திட்டம் எப்படி இருந்தது? ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரே மாம்சமாக இருத்தல், அதாவது சரீர அளவிலும் ஆவிக்குரிய அளவிலும் இருவரும் இணைந்து ஒன்றாய் இருத்தல்
இதுதான் தேவன் இந்த பூமியிலே அவர் உண்டாக்கின திட்டம். இந்த அறிவுரை கீழ்கண்டவற்றை நமக்கு தள்ளிவிட உதவி செய்கிறது. விபச்சாரம் அது ஒரு பாவம். பலதார மனம், நிறைய பேரை திருமணம் முடிக்கிறது, அது பாவம். லாமைக்கு தான் முதலாக இந்த பிரச்சனையை பண்ணுறாரு. அதே போல் ஆண் புணர்ச்சி, ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை, வேதாகமத்துக்கு ஒவ்வாத விவாகரத்து, இவைகளெல்லாம் ஆதியிலே ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை, ஆண்டவர் உண்டாக்கவில்லை. முதல் திருமணம், முதல் உறவு, முதல் பந்தத்தை ஆண்டவர் இந்த பூமியிலே உண்டாக்கி வைத்ததை பார்க்கிறோம். ஒரு விவரமான ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் இங்கே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குகிற பொழுது முதல் பந்தத்தை உருவாக்கின ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை நேசிக்கிறவராக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராக, குடும்ப உறவுகளை நேசிக்கிறவராக, எப்படி இயேசு இந்த பூமியில் வந்தபொழுது மார்த்தாளை நேசித்தார், மரியாளை நேசித்தார், அவனுடைய சகோதரனாகிய லாசரு எல்லாரிடத்துலையும் அன்பாக இருந்தார் என்று சொல்லியிருக்குது. ஆகவே குடும்பத்தில் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு விட்டு கொடுக்கிற பொழுது ஒழுங்கின்மைகளை மாற்றுகிறவர், வெறுமைகளை மாற்றுகிறவர், விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்மோடு கூட உறவு கொள்கிறவராக, உடன்படிக்கையின் உறவில் இருக்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தையும் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலையும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதாவது அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. யோபு சொல்லும் பொழுது உம்முடைய வசனத்தை அவருடைய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் அதிகமாக அந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறாரே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நமக்கு தந்திருக்கிற விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் பெருகச் செய்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் வாழுவோம். இந்த பூமியில் விசேஷித்த விதமாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளே உண்டு. மனிதனுக்கென்று நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கப் போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்கிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.